ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைட்டை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான நியூஸ்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்லைன் பண்ணி பார்த்துருவோம். அதாவது குவைத்தில் வந்து அகமதி சைடில் வந்து ஒரு சின்ன சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நான் என்ன நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, டாலபாட்டு இந்த கீட்டா டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பெரிய ஆபத்து தான். அது என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குவைத் மாநகராட்சி வந்து குவைத் நகராட்சி அகமதி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடையிலலாம் போய் திடீர்னு ஒரு சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவையில்லாமல் விளம்பரம் பண்ணுறது, அப்புறம் வந்து தேவையில்லாத பொருட்கள் வைத்திருக்கிறது, அந்தமாரி உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ரூல்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கடைக்கு வந்து ரூல்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே எல்லா கடையிலையும், அதாவது குவைத்தில் உள்ள எல்லா கடையிலையும் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கடையில் உள்ள நீங்கள் உங்கள் கடையை சுத்தமாகவும் வச்சுக்கோங்க. அன்வான்டாக உள்ள நோட்டீஸ் எல்லாம் எடுத்துருங்க. தேவையில்லாத அன்வான்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைனா கன்ஃபார்மாக சீல் வச்சுருவாங்க. எல்லாத்தையும் கிளியரன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸு நான் சொன்ன மாரி தாங்க. இப்போ தாலபாட்டு கீட்டா இவங்கெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறீங்க. காரில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும். பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிக் நியூஸாக தான் இருக்கும். என்னன்னு தானே கேட்குறீங்க. இப்போ அதாவது நடைபாதையில் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாரி கிட்டத்தட்ட 17 வண்டியை பிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. ஸோ இனிமேல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ரோட்டில் தான், நடைபாதையில் போட்டிருக்க எந்த ஒரு பிளேஸ்லையும் வந்து நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து நடந்துக்கோங்க. நல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிராஃபிக் ரூல்ஸை மீறுறவங்களுக்கு நிறைய ஃபைன் அண்டு ஜெயில் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சேஃபாக இருங்க. டெலிவரி பர்சன் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு பிக்கஸ்ட் நியூஸோட நம்ம பேஜை அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க தினாரை பற்றி சொல்லலைல்ல. ஸோ 1 KD குவைத் டினார் வந்து இந்தியாவோட ரேட்டு 296 ரூபா 37 பைசாவில் போயிட்டுருக்குங்க. அப்புறம் அடுத்த நியூஸ் சொல்ல வேணாமா, கோல்டு ரேட்டு தாங்க. அதாவது 24 கேரட் கோல்டு ரேட்டு வந்து குவைட்டோட இது வந்து 51 KDயில் இருக்குது. 22 கேரட் வந்து 44 KDயில் இருக்குது. ஸோ நாளைக்கு புதிய நியூஸோட பார்ப்போம். அளவுதான் இன்னையோட நியூஸு. ஓகே, டாடா, பாய். முக்கியமாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.